வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஸ்லேட் பென்சில் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சேல், சோப் ஸ்டோன், சுண்ணாம்புக்கல் போன்ற பாறைகள்லேருந்து தான் ஸ்லேட் பென்சிலை தயாரிக்கிறாங்க. இந்த பாறைகள் நிலத்துக்கு மேலேயும் இருக்கும், நிலத்துக்கு அடியிலையும் இருக்கும். நிலத்துக்கு அடியில் இருந்தால் அந்த பாறைகளை தோண்டி எடுத்து சுத்தியல் அப்படி இல்லைன்னா ஹெவி டூல்னு சொல்லக்கூடிய கனமான கருவிகளை பயன்படுத்தி இந்த பெரிய பாறைகளை எடுத்துட்டு போகிற அளவுக்கு சின்ன துண்டுகளை உடைப்பாங்க. உடைப்பட்ட பாறைகள் இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். இதை பற்றைக்கு அப்படி இல்லைன்னா தொழிற்சாலைகளுக்கு எடுத்துட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பெரிய ரம்பம் அது சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். அப்படி இல்லைன்னா வாட்டர் கூல்டு கட்டிங் மெஷினில் கட் பண்ணுவாங்க. வாட்டர் கூல்டு கட்டிங் மெஷின்னா என்னென்னா, இந்த இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாறைகளை ரெக்டாங்குலர் ஷேப்க்கு வெட்டுவாங்க. அப்படி வெட்டும் போது இந்த மெஷின்லேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி பாறைகளை வெட்டும் போது அதுலேருந்து ஹீட் வரும். அந்த ஹீட்னால அந்த பாறை விரிசல் ஏற்படும். அந்த விரிசலை தடுக்கிறதுக்காக தான் இந்த தண்ணி பயன்படும். மேலும் இந்த பாறையை வெட்டும் போது அதுலேருந்து தூசு வரும். அந்த புகையையும் தடுக்கும். இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் வெட்டின பாறையை மறுபடியும் நமக்கு ஸ்லேட் பென்சில் எந்த நீளத்துக்கு எந்த தடிமனுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ரெக்டாங்குலர் ஷேப் வெட்டின பாறையை நீளமான பட்டைகளாக வெட்டுவாங்க. இந்த மெல்லிய பட்டைகளை மல்டிப்ளேட் மெஷின்ஸில் அப்படி இல்லைன்னா ஹியூமன்ஸை வச்சு நமக்கு ஸ்லேட் பென்சில் எந்த நீளத்துக்கு எந்த அகலத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த பட்டைகளில் கீறல் போடுவாங்க. இந்த கீறலை வச்சு தான் இந்த பட்டைகளை தனித்தனி ஸ்லேட் பென்சிலாக உடைப்பாங்க. தனித்தனியாக உடைச்சா இந்த ஸ்லேட் பென்சிலை ஒரு சில நேரத்தில் வெயிலில் காய வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா லேசாக நிலத்தில் தேய்ச்சி அதனுடைய கூர்மையான முனை அப்படி இல்லைன்னா அன்ஈவன் எட்ஜஸை சமப்படுத்துவாங்க. சமப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த ஸ்லேட் பென்சில் ஏதாவது உடைஞ்ச பென்சில் இருக்கா அப்படி இல்லைன்னா இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பென்சில்களை தனியாக எடுத்துருவாங்க. எடுத்துட்டு நல்ல பென்சிலில் ஒரு பாக்ஸ்க்கு 20 பென்சிலை போட்டு பேக் பண்ணிடுவாங்க. இப்படி தான் ஸ்லேட் பென்சில் தயாரிக்கிறாங்க. நன்றி.